இப்போ இஸ்லாமிக் ஃபாஸ்டிங்கை பொறுத்தவரை ட்ரை ஃபாஸ்டிங். இப்போ நம்ம நேச்சுரோபதிலாம் பேசணும், அதெல்லாம் வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க, ஜூஸ் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க. தண்ணி குடிச்சிட்டு இருக்கணும், பட் சாலிடா எந்த விஷயமும் சாப்பிடக்கூடாது. இது வந்து ஆக்சுவலா நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். என்ன அப்படின்னா, ரமதான் ஃபாஸ்டிங் உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பாடி வந்து ஹீல் ஆகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்றேன். 2 கேன்சர் பேஷண்ட்டை கியூர் பண்ணி ரிசர்ச்சை சப்மிட் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, அவங்க கொஞ்சம் ஃபாஸ்டிங் பிளஸ் நேச்சுரல் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ்ல இருந்து அதை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து கியூர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஃபாஸ்டிங்ல முடிஞ்ச அளவு நம்மளோட ஒர்க்கை வந்து கம்மி பண்ணிட்டு, அந்த ஸ்ட்ரெஸ் வெளியில இருந்து வரக்கூடிய எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிட்டு ரிலாக்ஸ்டா இருக்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முஸ்லிம்ஸ் மட்டும்தான் இருக்கணும்ன்ற அவசியம். நான் தான் சொல்றேன், அஸ் அ டாக்டரா நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்றது என்னன்னா, வீக்லி 1 ஃபாஸ்டிங். நான் மட்டும் கிடையாது, நேச்சுரோபதி டாக்டர்ஸ் நீங்க எங்க போனீங்கனாலும் வீக்லி 1 ஃபாஸ்டிங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. எப்படி நீங்க சாப்பிடாம இருக்கீங்க, எப்படி தண்ணி குடிக்காம இருக்கீங்க அப்படின்ற நிறைய கொஸ்டின் வரும். இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க மாதிரி தெரியும் வெளியே இருந்து பார்க்கறவங்களுக்கு. இப்போ ஒரு புக்கை கொடுத்து படினா புக்கை ஃபுல்லா படிக்க முடியாது, நம்மளால 2-3 பேஜஸ் தான் படிக்க முடியும். ஸோ இதே நீங்க ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு மறுநாள் நீங்க படிச்சீங்க அப்படின்னா, அவங்களோட அந்த அலர்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுறத சைக்கலாஜிக்கலா டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த 2.5% நம்மளோட வெல்த்ல இருந்து எடுத்து கொடுக்கும். இது எல்லாமே நடக்கும் இந்த ரமதான். நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தமிழரத்தங்கள் ஜெஸ்டின். இன்றைக்கு நேர்காணல்ல நம்முடன் இணைந்திருப்பது நேச்சுரோபதி டாக்டர் நஸ்மீரா அஸ்மி அவர்கள். வாழ்த்துக்கள்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கோம். நீங்க சிறப்பு. ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள். கண்டிப்பா. பெருநாள் வாழ்த்துக்கள். கண்டிப்பா. ஒரு ரம்ஜான் ஏன் கொண்டாடப்பட வேண்டும், எதற்காக கொண்டாடப்படும், மத ரீதியான காரணங்கள் அப்படின்றது பேசுறதுக்கு நிறைய இருக்கும். சரி, இப்ப இதோடைய மெயின் நோக்கம் நோன்பு. அதுல சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த நோன்பு அப்படின்ற விஷயங்கள்ல அறிவியல் சம்பந்தமான உண்மைகள் நிரூபிக்கப்பட்டதாக பல விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ இந்த நோன்பு, மத நம்பிக்கை, மனித வாழ்க்கை, அறிவியல், இதை ஒன்றிணைக்கும் மாதிரியான சில கேள்விகளுக்கு பதில் அமைகிறது மாதிரிதான் நம்ம வந்து இந்த நேர்காணல் வந்து அமைய போகுது. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, நோன்பில் இருக்கக்கூடிய ஒரு சயின்டிபிக் ரீசன் என்ன? நோன்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அரபிக்ல வந்து சியாம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபாஸ்டிங். இந்த ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா இப்போ வளர்ந்துட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ ஹீலிங் ப்ராசஸ்ல இப்போ நேச்சுரோபதி அப்படின்னு நீங்க பார்க்க போனீங்க அப்படின்னா, அதுல வந்து ஃபாஸ்டிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஒரு 8 விஷயம் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. அதுல ஒன் ஆஃப் த மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டிங். வீக்லி 1 ஃபாஸ்டிங் இருக்க சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா, பாடி ஹீல்ஸ் ஆகுது அப்படின்றது, பாடி ஹீல் ஆகுது அப்படின்றதுக்காக. சோ இப்போ இந்த ஃபாஸ்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம 4 விஷயத்த முக்கியமா பார்க்கணும். என்ன அப்படின்னா, பிசிக்கலா நமக்கு என்னென்ன சேஞ்சஸ் வருது, சயின்டிபிக்கா அதுல என்ன இருக்கு, ஆக்சுவலா சைக்காலஜிக்கலா என்ன சேஞ்சஸ் வருது, அண்ட் ஸ்பிரிச்சுவலா என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்ற 4 ஆஸ்பெக்ட்லயுமே நம்ம பார்த்தாங்க. அப்பதான் ஃபாஸ்டிங்கை பத்தி டீடைலா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை நம்ம பார்க்கும்போது நம்ம மேலோட்டமா தான் எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டீப்பா ரிசர்ச் ஓரியன்டா அண்ட் செல் ரீதியா என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சயின்டிபிக்கா என்ன நடக்குது ஃபாஸ்டிங் இருக்கும்போது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இஸ்லாமிக் ஃபாஸ்டிங்கை பொறுத்தவரை ட்ரை ஃபாஸ்டிங். இப்போ நம்ம நேச்சுரோபதிலாம் பேசணும், அதெல்லாம் வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க, ஜூஸ் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க. தண்ணி குடிச்சிட்டு இருக்கணும், பட் சாலிடா எந்த விஷயமும் சாப்பிடக்கூடாது. ஜூஸ் குடிக்கணும், சாலிடா சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்லுவாங்க. இந்த ஃபாஸ்டிங் என்னதான் பண்ணுது ஆக்சுவலா? பேசிக்கா டாக்டர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஆட்டோஃபேஜி மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோஃபேஜி அப்படின்னா நம்ம பாடி தன்னைத்தானே ஹீல் பண்ணும். எந்த மாதிரி ஹீல் பண்ணும் அப்படின்னா, நம்ம பாடியில ஒரு நோய் வரும்போது வேஸ்டான சில விஷயங்கள் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த வேஸ்டான விஷயம் எப்படி நம்ம உடம்பை விட்டு போகும், எலிமினேஷன் நமக்கு நடக்கும். நம்மளோட யூரினேஷன் மூலமா, இல்ல வந்து ஃபீக்கல் மேட்டர்ல, இல்ல அப்படின்னா நம்மளோட பிரெத்ல வெளியே போகும். அது இல்லாம ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் நடக்கக்கூடிய அந்த வேஸ்ட் மெட்டீரியலை வந்து இன்னொரு செல் வந்து சாப்பிட்றதுக்காக ரெடியா இருக்கும். ஸோ அந்த செல் வந்து சாப்பிட்டு இவங்களை வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆட்டோஃபேஜி மெக்கானிசம். ஸோ செல் வந்து தேவையில்லாத செல்ல, வேஸ்ட் மெட்டீரியலை, டாக்ஸினான செல்லை வந்து சாப்பிடக்கூடிய மெக்கானிசம். இப்போ நம்ம இந்த கேன்சர்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த செல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஆட்டோஃபேஜி மெக்கானிசம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனாலதான் கேன்சர் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ நம்ம இந்த ஃபாஸ்டிங்ல உடம்ப கொண்டு போகும்போது, ஸ்டார்வேஷன்ல இருக்கும்போது, ஸ்டார்வேஷன் அப்படின்றது நார்மலா நம்ம பசியில இருக்கிறத தாண்டி ஒரு 2 நேரம் 3 நேரம் சாப்பிடாம இருக்கும்போது நம்ம பாடி ஸ்டார்வேஷன் அப்படின்றத உணர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டார்வேஷன் இருக்கும்போது இந்த ஆட்டோஃபேஜி மெக்கானிசம் அதிகமா நடக்கிறத ரொம்ப ஓப்பனா இன்னைக்கு ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ டாக்டர்ஸ்க்கெல்லாம் இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய நேச்சர் மாதிரி. இப்போ கேன்சருக்கு மெடிசன் ரொம்ப
கேன்சருக்கு மெடிசன் வந்து ரொம்ப பாப்புலரா இன்னும் கண்டுபிடிக்கல. சில மெடிசன்ஸ் கொடுத்துட்டு வராங்க. ஹீலிங் அப்படின்றத தாண்டி இப்போ வந்து கீமோதெரப்பி அப்படின்றது மேனேஜபிளா இருந்துட்டு இருக்கு. ஸோ திரும்பவும் அது வந்துடாம இருக்கணுன்றதுக்காக கீமோ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. பட் இந்த ஃபாஸ்டிங் அப்படின்றது இந்த கேன்சர் செல்ஸே குணப்படுத்துது. ஏன்னா இந்த ஆட்டோஃபேஜ் மெக்கானிசம் நடக்குது அப்படின்றதுனால டாக்டர்ஸ் வந்து இது ஒரு டூலா யூஸ் பண்ணுறாங்க ப்ரிவென்டிவா அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர்ல. ஸோ நேச்சுரோபதியிலே இப்போ வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட்டை வந்து 2 கேன்சர் பேஷண்ட்டை கியூர் பண்ணி ரிசர்ச்சை சப்மிட் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஃபாஸ்டிங் பிளஸ் நேச்சுரல் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ்ல இருந்து அதை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து கியூர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. எந்த மெடிசனும் இல்லாம நேச்சுரல் வே. ஸோ அதுல ரொம்ப முக்கியமான டூலா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டிங் தான். ஸோ அந்த ஆட்டோஃபேஜி மெக்கானிசம், செல்லுக்குள்ள நடக்கிற ஆட்டோஃபேஜி மெக்கானிசம், இது ஒரு மெக்கானிசம் நடக்குது அப்படின்றது கிடையாது. இப்போ நம்ம பாடியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5-6 மெக்கானிசம் நடக்குது இந்த மாதிரி ஸ்டார்வேஷன்ல நம்ம இருக்கும்போது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடக்குது, நம்ம சாப்பிடாம இருக்கும்போது நம்ம பாடிக்கு தேவையான குளுக்கோஸ் கிடைக்காது. அப்படிதானே? நம்ம பாடிக்கு எரிபொருளா எது ஒர்க் ஆகும் அப்படின்னா குளுக்கோஸ் தான். இப்ப நம்ம கார்ல போறோம் அப்படின்னா ஃபியூயல் போட்டாதான் போக முடியும். அதே மாதிரி நம்ம பாடிக்கு தேவையானது ஃபியூயலா இருக்கிறது குளுக்கோஸ். ஸோ இந்த குளுக்கோஸ் வெளியில இருந்து நம்ம சாப்பாடு மூலமா எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இந்த சாப்பாடு ஸ்டாப் பண்றோம். ஸ்டாப் பண்ணும்போது என்ன டைப் ஆஃப் குளுக்கோஸும் நமக்கு போல. ஸோ ஜூஸா நம்ம எடுத்துக்கல, நம்ம தண்ணியா எடுத்துக்கல, ஈவன் ஃபுட்டா எடுத்துக்கல. ஸோ ட்ரை ஃபாஸ்டிங் தான் இப்போ இஸ்லாமிக்கா நம்ம ரமதான் ஃபாஸ்டிங்ல இருக்கு. இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம பாடி குளுக்கோஸ்க்காக ஏங்குது. ஸோ குளுக்கோஸ் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி நம்ம பாடியில என்ன ஆகும் அப்படின்னா குளுக்கோஸ்லாம் ஸ்டோர் ஆகி இருந்திருக்கும். கிளைகோஜனா நம்மளோட லிவர்ல மசில்ஸ்ல எல்லா இடத்துலயும் ஸ்டோர் ஆயிருக்கும். இப்ப இந்த குளுக்கோஸ் நீட் அதிகமாக என்ன பண்ணுன்னா இந்த கிளைகோஜன் பிரேக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பிரேக் ஆகி பழைய ஃபேட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் எல்லாம் யூசேஜுக்கு வரும். ஸோ இதனால கிளியரா நமக்கு தெரிகிறது என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப நாளா சேர்த்து வச்சிருக்க அந்த ஸ்டோரேஜ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா யூசேஜுக்கு வர ஆரம்பிக்குது. நம்ம லைக் ஸ்டோர் ரூம்ல நிறைய வச்சிருப்போம், அது அப்படியே தான் இருந்துட்டே இருக்கும். எப்ப நமக்கு ஒரு நீட் வருதோ அப்பதான் எடுக்க ஆரம்பிப்போம் இல்லையா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா கெட்ட கொழுப்புன்னு சொல்லலாமா? கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஒரு ஹெல்தி ஸ்டோரேஜ் தான். பட் நம்ம ரொம்ப எக்ஸசிவா 3 நேரமும் இப்ப சாப்பிட்டுட்டே இருக்கோம். அது இல்லாம ஸ்நாக்ஸ் சாப்பிடுறோம், அது இல்லாம இன்னும் எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஜங்க் சாப்பிடுறோம் அந்த டேஸ்ட் பட்ஸ்க்காக. அதுதான் எக்ஸசிவா ஃபேட் அதிகமாக்கி அது கெட்ட கொழுப்பா மாறுது. மற்றபடி லிவர்ல ஸ்டோர் ஆகுறதுல நேச்சுரல் ப்ராசஸ். நம்ம தேவைக்கு அதிகமா குளுக்கோஸ் இருக்கும்போது அந்த ஸ்டோர் ஆகி இருக்கணும். ஏன்னா 1 நேரம் 2 நேரம் நம்மளால 7 நாள் சாப்பிடாம இருக்க முடியும். பேசிக்கா நல்லாவே நம்மளோட ஃபங்க்ஷன்ஸை ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியும். அந்த அளவு நம்ம பாடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். எப்பவுமே நான் தான் சொல்லியிருக்கேன், பாடி தன்னைத்தானே குணப்படுத்திக்கிறோம். தனக்கு தேவையான விஷயங்களை அதுவே வந்து சர்வை பண்ற அளவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதுல ஒன் ஆஃப் த ப்ராசஸ் தான் இது. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபேட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம தெரிஞ்சது என்ன, நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஃபேட் லாஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஃபேட் எக்ஸசிவா இருக்க ஃபேட் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்தா என்ன ஆகும், ஆப்வியஸ்லி அவங்க ஒல்லியாகிறத நம்ம பார்க்க முடியும்ல. அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் குளுக்கோஸோட அந்த நீடை குறைக்க ஆரம்பிக்கும். இதே தான் கேன்சர்ல யூஸ் பண்றாங்க. கேன்சர்னா என்ன ஆக்சுவலா தெரியுமா உங்களுக்கு? கேன்சர்னா என்னன்னு? இல்ல சார், மல்டிபிகேஷன் செல் மல்டிபிகேஷன் நடக்கிறது. ஸோ செல் மல்டிபிகேஷன் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையானது குளுக்கோஸ். லிட்டரலா அதுக்கு தேவையானது குளுக்கோஸ். ஸோ இந்த குளுக்கோஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா சூப்பரா டெவலப் ஆயிட்டே இருக்கும். எப்போ குளுக்கோஸை ஸ்டாப் பண்றோமோ நம்ம எடுத்துக்கிற எல்லா ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ்ன்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது சுகர் மட்டும்தான், ஸ்வீட்னஸ், அப்புறம் வந்து சுகர் என்ன டைப் ஆஃப் சுகர், ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் ஞாபகம். பட் நம்ம சாப்பிட்ற ரைஸா இருக்கட்டும், பிரெட்டா இருக்கட்டும், எல்லாமே சுகர். எல்லாத்துலயுமே அந்த குளுக்கோஸ் அப்படின்றதுதான் பேசிக் ப்ராடக்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டையும் நம்ம ஸ்டாப் பண்ணும்போது கேன்சரையும் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்ம பாடியில சைட்டோகைன்ஸ் ப்ரொடக்ஷன் கம்மியாகும். சைட்டோகைன்ஸ் தான் என்ன, நம்ம பாடியில ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். இன்ஃப்ளமேஷன்னா வெளியே நமக்கு புண்ணு ஏற்படுற மாதிரி உள்ளுக்குள்ள ஏற்படக்கூடிய புண். எல்லா மெடிக்கல் டேர்ம் படிச்சவங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது நம்ம பாடிக்குள்ள ஒவ்வொரு ஆர்கனும் இன்ஃப்ளமேஷன் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னா டேமேஜ் ஆயிட்டே இருக்கும். இப்ப ஒபிசிட்டியா எடுத்துக்கலாம், இல்ல டயபெட்டிஸா இருக்கலாம், கார்டியோவாஸ்குலர் டிசார்டர், ஸ்ட்ரோக் வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரோக்கா இருக்கலாம், அல்சைமர்ஸ் டிசீஸ் வருது, டிமென்ஷியா வருது, அப்புறம் எனி மெட்டபாலிக் டிசார்டர், பிசிஓஎஸ் வருது. இந்த மாதிரி பேசிக்கா மெட்டபாலிக் டிசார்டர் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த சைட்டோகைனோட ரேஷியோ ரொம்ப அதிகமா இருக்கும். இன்ஃப்ளமேஷன் அதிகமாகி உள்ளுக்குள்ள செல்லுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த புண்ணு ரொம்ப அதிகமாகி சைட்டோகைனோட லெவல் அதிகமாகும். ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது சைட்டோகைனோட லெவல் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு நான் சொல்லல, ரிசர்ச்சர்ஸ் தான் சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த சைட்டோகைன் ரெடியூஸ் ஆகும்போது என்ன நடக்குது,
இன்ஃப்ளமேஷன் ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிக்குது. ஸோ இன்ஃப்ளமேஷன் எப்போ வருது அப்படின்னா, நம்ம புண்ணு இருக்கு வெளியே, அது மேல தண்ணி ஊத்திட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? ஸோ எல்லா டைப் ஆஃப் மெட்டபாலிக் டிசார்டர், டயபெட்டிஸா இருக்கட்டும், ஹைப்பர் டென்ஷனா இருக்கட்டும், கார்டியோவாஸ்குலர் டிசார்டரா இருக்கட்டும், ஆர்த்ரைட்டிஸா இருக்கும். இன்னைக்கு எல்லாருக்குமே மூட்டு வலி இருக்கு, ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, முதுகு வலி, மூட்டு வலி. ஸோ இந்த மாதிரி எல்லா டிசீஸ்க்குமே காமனா இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த சைட்டோகைன்ஸ் அதிகமா இருக்கிறது தான். சைட்டோகைன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து மெடிக்கல்ல ரொம்ப காமனா பேசக்கூடிய விஷயங்கள். நமக்கு யூஸ்வலா தெரியாது, வெளியே இருந்து பார்த்தா மூட்டு வலி, கழுத்து வலி அது மட்டும் தான் நமக்கு தெரியும். பட் நம்ம உடம்புக்குள்ள நடக்கிறது இதெல்லாம். ஸோ இதெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங் அப்படின்னா கண்டினியூஸா இருக்கிறது. ஸோ நம்ம ரமதான் ஃபாஸ்டிங்கே பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் நம்ம சாப்பிடுவோம், ஏர்லி மார்னிங், அதாவது ஷஹர் டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சன்ரைஸுக்கு முன்னாடி அண்ட் ஆஃப்டர் சன்செட்டுக்கு அப்புறமா சாப்பிடுவோம். ஸோ நடுவில் 12 to 13 hours பிரேக் இருக்கும். 12 to 13 hours தான் சாப்பிடாம இருக்கும். இதுதான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல தான் இந்த சைட்டோகைன்ஸ் குறையுது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இப்ப குறிக்கிறது கோச்சுக்காதீங்க. பகல் முழுசும் சாப்பிடாம இருந்து மாலையில சாப்பிட்றாங்க. சரி, நோக்கம் வந்து இந்த இதெல்லாம் ரைட், ஓகே. பட் ஆனா என்ன நடக்குதுன்னா, பகல் முழுக்க சாப்பிடாம இருக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல நான் கேள்விப்பட்ட வரைக்கும், பாற்ற வரைக்கும், அந்த நேரங்கள்ல வேலையை அவ்வளவா செய்யறது கிடையாது. அப்பதானே பேர்ன் ஆகும், அப்பதானே வந்து உங்களுக்கு வந்து ரெஜுனேட் ஆகும், நடக்கும் உங்களுக்கு. சோ இது எப்படி உங்களுக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா கலோரி பர்னிங் தான் பாக்குறீங்க. ஆக்சுவலா நான் பேசுறது கலோரி பர்னிங் கிடையாது. சரி, சோ கலோரி பர்னிங் நீங்க வந்து ஃபேட் லாஸ் ஆகும், வேலை செஞ்சாதானே ஃபேட் லாஸ் ஆகும், கலோரிஸ் பர்ன் ஆகும் கிடையாது. இல்ல, இது இருந்தாலே ஆகுமா இல்ல வேலை செஞ்சாதான் ஆகுமா? வேலை செய்யாம இருக்கிறது பெஸ்ட். சோ ஆமா ஆமா ஆமா. ஸோ ஃபாஸ்டிங்ல இருந்து நீங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதுதான் ஈவன் நம்ம நேச்சுரோபதி ஃபாஸ்டிங்ல என்ன சொல்லுவோம்னா, ஃபாஸ்டிங் இருங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவோம். பட் இந்த இருக்கிறது ரொம்ப பெஸ்ட். ஸோ நம்ம பிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸும் சரி, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் அஃபெக்ட் ஆகாம இருக்கும். ரெஸ்ட்ல இருக்கிறது பெஸ்டான விஷயம். ஸோ ஒர்க் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு அந்த டைம்ல கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பண்ணணும். ரெஸ்ட்னா படுத்துட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க் எல்லாம் இல்லாம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா நம்ம பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப பிசிக்கல் ஆக்டிவ்லாம் இல்லாம ஆனா பேசிக் பிசிக்கல் ஆக்டிவ் இருக்கணும். ஸோ அதனால சஜஸ்ட் பண்ணுவோம், நம்ம நீங்க ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவா இருங்க, பிசிக்கலி ஆக்டிவா இருங்க. ஸோ ஒரு 1 hour வந்து யோகா மாதிரி பண்ணுங்க. ஈவன் நம்ம பேஜஸ்லேயே கூட அது ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, நீங்க ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது என்ன டைப் ஆஃப் யோகாஸ்லாம் நீங்க பண்ணணும், பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணணும் அப்படின்றதையும் பண்ணணும். ஸோ ரொம்ப நான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்து வேலை செஞ்சு அப்படிதான் குறைக்கணும். நம்ம கலோரி பர்னிங்கா இங்க பேசவே இல்லை. நீங்க ஜிம்முக்கு போறீங்க அப்படின்னா கலோரி பர்ன் ஆகும். ஈவன் நார்மலா யோகா பண்ணீங்க அப்படின்னா கலோரி பர்ன் ஆகாது. உள்ள இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சைட்டோகைன்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு தேவை ஹீலிங் தான், வெயிட் லாஸ் கிடையாது. வெயிட் லாஸும் நடக்கும், ஹீலிங்னால வெயிட் லாஸ் நடக்கும். ஸோ கலோரி பர்னிங் நமக்கு தேவையில்லை. கலோரி பர்னிங் இதுல வந்து ரொம்ப ஈஸியா நடக்க ஆரம்பிச்சிடும் ஃபாஸ்டிங் இருக்கும் போதே. ஸோ அப்போ இந்த ஃபாஸ்டிங்ல முடிஞ்ச அளவு நம்மளோட ஒர்க்கை வந்து கம்மி பண்ணிட்டு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வெளியில இருந்து வரக்கூடிய எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிட்டு ரிலாக்ஸ்டா இருக்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்ம பாடி ஹீல் ஆகுறதுக்கு. ஸோ அது இல்லாம நம்ம இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பேசணும் அப்படின்னா கண்டினியூஸா பேசிட்டே இருக்கு. இப்போ மேக்ரோஃபேஜ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு நம்மளோட செல்லுக்குள்ள. ஸோ இந்த மேக்ரோஃபேஜ் மெக்கானிசம் என்ன அப்படின்னா, நம்ம பாடியில கூட பாக்டீரியாஸ், வைரஸ், அந்த பாக்டீரியாஸ் வைரஸை வந்து கில் பண்ணக்கூடிய நேச்சர். ஸோ இந்த மேக்ரோஃபேஜ் எப்போ ஆக்டிவா இருக்கும், நம்ம உடம்புல எல்லாருக்கும் இருக்கும். பட் ஆக்டிவா எப்போ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபாஸ்டிங்ல ஸ்டார்வேஷன்ல இருக்கும்போது நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இம்யூனிட்டி ரைஸ் பண்றதுக்கு நீங்க ஃபாஸ்டிங் இருக்கிறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபாஸ்டிங் இருந்தா ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன், நோய் அடிக்கடி வருது அப்படின்னு. ஆக்சுவலா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம இம்யூனிட்டி, பாடியில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டியை சூப்பரா ரைஸ் பண்ணலாம். இது வந்து ஆக்சுவலா நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் என்ன அப்படின்னா, ரமதான் ஃபாஸ்டிங் உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பாடி வந்து ஹீல் ஆகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அதை ப்ராப்பரா கொஞ்சம் எடுத்துப்போம். நம்ம ஆல்ரெடி இந்த சுன்னா முறையை நம்ம ஃபாலோ பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ப்ராஃபிட் சொல்லி கொடுத்துருக்காங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. அதன்படி நடந்தாலே நம்ம பாடி சூப்பரா ஹீல் ஆக ஆரம்பிச்சிடும். 1 வருஷம் நம்ம பாடி வந்து ஸ்ட்ரெயின் ஆகிட்டே இருக்கிறது அந்த 1 மாசத்துல ஹீல் ஆக ஆரம்பிக்கும். இது இல்லாம பிரெயினுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த ஃபாஸ்டிங். நம்ம யூஸ்வலா ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது தலை வலிக்குது, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, அந்த மாதிரி இருக்கிறதா ஃபீல் பண்ணுவாங்க. ஆக்சுவலா நம்ம பிரெயின்ல வந்து அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸா காஸ் பண்ணும். ஏன்னா பிரெயினுக்கு ரொம்ப தேவையானது குளுக்கோஸ், ரெண்டாவது கீட்டோன் பாடிஸ். கீட்டோன் பாடிஸ் அப்படின்னா என்னதுன்னா ஃபேட்டோட எண்ட் ப்ராடக்ட்ஸ். ஃபேட்டை டிஸ்ட்ரக்ட் ஆகும்போது நிறைய கீட்டோன்ஸ் வந்து நம்ம பாடியில செக்ரேட் ஆகும். அது கீட்டோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
இந்த கீட்டோசிஸ் அப்பதான் பிரெயினோட காக்னிஷன், அதாவது ரைட் சைட் பிரெயினுக்கும் லெஃப்ட் சைட் பிரெயினுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நமக்கு அலர்ட்னஸ் அதிகமாகும், ஃபோக்கஸ் அதிகமாகும். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல நம்ம இருக்கும்போது பிரெயினோட ஆக்டிவிட்டி சூப்பரா இன்க்ரீஸ் ஆகும். டாக்டர் எரிக் பர்க் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர், ரொம்ப ஃபேமஸான டாக்டர், யூடியூப்ல எல்லாம் நம்ம பார்க்க முடியும். அவர் வந்து இந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இந்த ரமதான் ஃபாஸ்டிங் செல் ரீதியா என்ன பண்ணுது அப்படின்றத சொல்றாரு. ஸோ இந்த ரமதான் ஃபாஸ்டிங் பிளஸ் கீட்டோ டயட், இந்த கீட்டோ டயட் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. கீட்டோ டயட் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் டயட் இருக்கு ஹீலிங்க்கு. அதுல கீட்டோ டயட் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஃபேட் ரிச், புரோட்டீன் ரிச் ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிறது தான் கீட்டோ டயட். கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டை குறைக்கிறது இல்ல, ஆல்டர்னேட்டிவ் மாத்திட்டு ஆமா, கார்போஹைட்ரேட் குறைச்சிடுவாங்க. லோ கார்ப் டயட், ஹை ஃபேட்டும் புரோட்டீனும் எடுத்துப்பாங்க. உதாரணத்துக்கு சிக்கன், நட்ஸ், அவகாடோ, கோகனட் அந்த மாதிரி எடுத்துக்கிறது. ஸோ இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம பாடியில கீட்டோசிஸ் ஆல்ரெடி ப்ரொடியூஸ் ஆகுது, கீட்டோன் பாடிஸ் நிறைய வருது இல்லையா, இன்னும் எக்ஸ்ட்ராவா நம்ம பாடியில கீட்டோன் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஃபுட்டை ஆஃப்டர் ஃபாஸ்டிங் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ நீங்க ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு ஒரு நான்வெஜ் சாப்பிட்றீங்க, இல்ல வந்து ஃபேட் ரிச் ஃபுட்டு சாப்பிட்றீங்க, கார்பை மட்டும் கம்மி பண்றீங்க அப்படின்னா இதுதான் பாடி ஹீல் ஆகுறதுக்கு கம்ப்ளீட்டா ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாம நம்ம பாடியில மைக்ரோபயோம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வெளியே பாக்டீரியாஸ் இருக்கு, எல்லா பாக்டீரியாவுமே கெட்டது அப்படின்னு சொல்லிட முடியாது. நம்ம பாடிக்கு தேவையான பாக்டீரியாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் நம்ம வந்து அயன் அப்சார்ப்ஷனுக்கே நம்ம பாடியில வந்து பாக்டீரியாஸ் தேவை. நம்ம பாடியில நிறைய பேர் வந்து அயன் சாப்பிட்றேன், நிறைய வெளியே வந்து சோர்ஸ் எடுத்துக்கிறேன், ஆனா அயன் வந்து நம்ம பாடியில இருக்க மாட்டேங்குது, ஹீமோகுளோபின் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னன்னா கட் மைக்ரோபயம். நம்ம கட்னா நம்மளோட வயிறுக்குள்ள, குடலுக்குள்ள நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும். ஸோ இந்த பாக்டீரியாஸ் இப்போ வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கட் மைக்ரோம் தான் நம்ம லைஃபே டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்ற அளவுக்கு இந்த கொண்டு வந்திருக்காங்க சயின்டிபிக்கா. ஸோ அப்போ அந்த கட் மைக்ரோவுக்கு, அந்த மைக்ரோ பாக்டீரியாஸ் டெவலப் ஆகிறதுக்கு இந்த ஃபாஸ்டிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்போ நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது எல்லாமே மித்தா தான் இருக்கு. இந்த தலைவலிக்குது, ரொம்ப வீக் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இல்லை இந்த ஃபாஸ்டிங் வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். ஆனா பாடிலி நம்ம பார்க்கும்போது, இல்ல டீப்பா பார்க்கும்போது ஒரு மிராக்குலஸ் எஃபெக்டை வந்து இந்த ஃபாஸ்டிங் ஏற்படுத்தும். ஸோ சீரியஸா நம்ம அந்த சஜஸ்ட் பண்றதே, இப்போ ஈவன் என்கிட்ட வரும்போதே ஒரு பேஷண்ட்டை வராங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஃபாஸ்டிங் இருந்துருங்க, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருங்க. ஆனா சஹர்லையும் சஹர் டைம்லயும் இஃப்தார் டைம்லயும் நான் சொல்ற ஃபுட்ஸை எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பாடி வந்து சூப்பரா ஹீல் ஆகும் அப்படின்ற விஷயத்த சொல்லுங்க. ஸோ ஃபாஸ்டிங் அப்படின்றது ஒரு வைல்டு வெரைட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அதுக்குள்ள இருக்கு, அது நமக்கு தெரியல. இதெல்லாம் சயின்டிபிக்கா பார்த்தோம். பிசியாலஜிக்கெல்லாம் என்ன நடக்குது, நம்ம உடல் ரீதியா என்ன வெளியில நமக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன விஷயம் அப்படின்னா அந்த ஒபிசிட்டி. நீங்க சொன்னீங்கல்ல ஃபர்ஸ்ட் அந்த கலோரி பர்னிங், கொலஸ்ட்ரால், லிபிட் ப்ரொஃபைல்ல உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க ஃபாஸ்டிங், அதுவும் இந்த ரமதான் ஃபாஸ்டிங் யூஸ் பண்ணிட்டா லிபிட் ப்ரொஃபைல நம்ம நல்லாவே கம்மி பண்ணிட முடியும். ஏன்னா சமயத்துல இருந்தா அவங்க முஸ்லிம்ஸ் மட்டும் தானே இருக்கணும் அப்படின்னு, முஸ்லிம்ஸ் மட்டும் தான் இருக்கணும்ன்ற அவசியம். நான் தான் சொல்றேன், டாக்டரா நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்றது என்னன்னா வீக்லி ஒன் ஃபாஸ்டிங். நான் மட்டும் கிடையாது, நேச்சுரோபதி டாக்டர்ஸ் நீங்க எங்க போனீங்கனாலும் வீக்லி ஒன்ஸ் ஃபாஸ்டிங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. சோ இப்போ அலோபதி டாக்டர்ஸ்க்கும் அது வந்துட்டாங்க. ஸோ ஒரு நாள் நீங்க ஃபாஸ்டிங் இருங்க, மாசத்துல 3 நாள் ஃபாஸ்டிங், 4 நாள் ஃபாஸ்டிங் இருங்க அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த அளவு அந்த எஃபெக்ட் இருக்கனால ஸோ எல்லாருமே நீங்க இப்படி சொல்றீங்க. இந்த ஹெல்த் கன்சர்ன் பீப்புள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டிங் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அது முஸ்லீம் நான் முஸ்லீம் அப்படின்லாம் கிடையாது, எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப டெவலப் ஆன ஒரு சயின்ஸா தான் இருக்கு. இப்போ பிசியாலஜிக்கலா லிபிட் ப்ரொஃபைலை நமக்கு கம்மி பண்ணுது, கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஒபிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்ம வெயிட் கெயின் குறைக்கிறது. ஸோ அந்த ஒபிசிட்டி வெயிட் கெயின் குறைக்கும். இது இல்லாம ஸ்லீப்போட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது இந்த ஃபாஸ்டிங். நம்ம யூஸ்வலாவே இன்சோமினியா வரும். அது எதனால வருது அப்படின்னா ஹை குளுக்கோஸ் லோடு போறதுனாலதான் இன்சோமினியா காமனா வருது. அந்த இன்சோமினியாவுக்கு ஹெல்ப் பண்றது இந்த இன்சுலினும் தான். ஸோ அப்போ அந்த தூக்கம் வராம இருக்கிறது, பாடியிலையும் நிறைய ஃபங்க்ஷன் அல்டர் ஆகுறது, இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டிங். ஸோ நம்மளோட ஸ்லீப் வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னாலும் இந்த ஃபாஸ்டிங் ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாடியில லிம்போசைட்டிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிணநீர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம பாடி நிணநீர் முடிச்சுக்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா இந்த வேர்வை சுரப்பிலாம் அங்க இருந்து தான் வெளியே வரும். நம்ம பாடியில பிளட் தெரியும், நமக்கு நர்வ்ஸ் தெரியும், நரம்பு தெரியும். ஆனா நிணநீர் பத்தி நமக்கு பெருசா தெரியாது, லிம்பாட்டிக் சர்க்குலேஷன் பத்தி தெரியாது. இது என்ன பண்ணணும்னா நம்ம பாடியில கூட எல்லா வேஸ்டையும் எடுத்து எலிமினேஷன் மூலமா வெளியே தள்ளும், எஸ்பெஷலி ஸ்வெட் மூலமா.
இந்த லிம்பாஸ் இந்த வந்து லிம்ப் ஆக்டிவிட்டி வந்து எப்போ அதிகமாகுது அப்படின்னா ஃபாஸ்டிங்ல அதிகமாகும். ஸோ டீடாக்ஸ் யூஸ்வலா இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் இப்ப வந்து வெள்ளரிக்காய், அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம், இஞ்சி இது வாட்டர்ல போட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா அதை சாப்பிட்டோம்னா டெடாக்ஸ் உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. அதெல்லாம் என்னது டீடாக்ஸ்னா என்ன? ஆக்சுவலா நம்ம பாடியில இருக்கக்கூடிய எலிமினேஷன், நம்ம யூரியாவா இருக்கட்டும், லாக்டிக் ஆசிடா இருக்கும், நம்மளோட எண்ட் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வந்து எலிமினேட் பண்றதா டீடாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த டீடாக்ஸை வந்து இந்த ஃபாஸ்டிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது டீடாக்ஸுக்கு. ஸோ அந்த லிம்பாட்டிக் ஆக்டிவேஷனை வந்து பண்றதுனால ஸோ பிசியாலஜிக்கலா இவ்வளோ சேஞ்சஸ் நமக்கு இருக்கு. ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். சைக்கலாஜிக்கலா என்ன நடக்குது? சைக்கலாஜிக்கலா நம்ம வெளியே வந்து பார்த்தா எப்படி நீங்க சாப்பிடாம இருக்கீங்க, எப்படி தண்ணி குடிக்காம இருக்கீங்க அப்படின்ற நிறைய கொஸ்டின் வரும். இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க மாதிரி தெரியும் வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு. அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா, காலையில இருந்து சாப்பிட மாட்டாங்களா, தண்ணி குடிக்க மாட்டாங்க. பட் சைக்கலாஜிக்கலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது நம்மளோட வில் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ ஃபாஸ்டிங்ல இருக்கவங்களை கூப்பிட்டு நான் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன், தண்ணி குடிச்சிருங்க அப்படின்னு சொன்னா செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த பிலீஃப், அது வந்து ஸ்பிரிச்சுவல் பிலீஃப், அது வந்து அந்த பிலீஃப்ல அவங்க அதை செய்ய மாட்டாங்க. நான் என்ன காரணத்தினாலும் இந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ண மாட்டேன். ஈவன் அவங்கள தனியா நீங்க ரூம்குள்ள விட்டுட்டு நீங்க 24 மணி நேரம் கண்காணிச்சா கூட அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே அவைலபிள் இருக்கு, நம்ம வீடுகள்ல தான் இருக்கும். குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு நான் ஃபாஸ்டிங்ல இருக்கேன்னு சொல்லலாம், பட் அதை செய்ய மாட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னா அந்த பிலீஃப்ல அவங்க எவ்வளவு வித்ஹோல்டா இருக்காங்க. ஸோ அந்த வித்ஹோல்ட் வந்து நமக்கு அந்த வில் பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது சைக்காலஜிக்கலா. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த அலர்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா பிரெயின்ல. ஸோ இந்த அலர்ட்னஸா நமக்கு நிறைய நேரத்துல அந்த ஃபோக்கஸை கம்மி பண்ணும். சைக்காலஜிக்கலா நமக்கு வந்து ஃபோக்கஸ் இல்லாம இருக்கு. இந்த குழந்தைங்க படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஃபோக்கஸே இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஃபாஸ்டிங் இருக்கும்போது அந்த பிரெயின் ஆக்டிவிட்டினாலையும் சரி, சைக்காலஜிக்கலா என்ன ஆகுது அப்படின்னா பசின்ற ஒரு விஷயம் நமக்கு வருது இல்லையா, அந்த பசியை தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு தோணாது. இப்போ என்டர்டைன்மெண்ட், டிவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டிவி பார்க்க போறோம், நம்ம வந்து ரொம்ப பசியில இருக்கு, பசி தாங்க வேற எதுலையுமே ஈடுபட முடியாது. ஸோ பசின்றது அந்த ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றது வந்து சைக்காலஜிக்கலா வளர ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே வளர 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 அந்த பிரெயினோட ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுறதுனால எல்லா விஷயத்துலயும் அலர்ட்னஸ் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஒரே விஷயத்துல ஃபோக்கஸ்டா இருக்காது. இப்போ ஒரு புக்கை கொடுத்து படினா புக்கை ஃபுல்லா படிக்க முடியாது, நம்மளால 2-3 பேஜஸ் தான் படிக்க முடியும். ஸோ இதே நீங்க ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு மறுநாள் நீங்க படிச்சீங்க அப்படின்னா அவங்களோட அந்த அலர்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுறத சைக்காலஜிக்கலா டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து சைக்காலஜிக்கலி ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, அப்புறம் வந்து நமக்கு அந்த டிப்ரெஷன் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது வந்து எல்லா டாக்டர்ஸுமே வந்து ஒத்துப்பாங்க. இப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல இதெல்லாம் நடக்குது அப்படின்றது வந்து கண்டிப்பா எல்லாருமே ஒத்துப்பாங்க. ஏன்னா அந்த செல்ஃப் கண்ட்ரோல் தான் நம்ம சைக்காலஜிக்கலா நமக்கு தேவைப்படும். தாட்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க, நம்மளோட ஆக்ஷன் எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு அதெல்லாம் இந்த ஃபாஸ்டிங்ல கிடைக்கும் போது ஏன் செய்யாம இருக்கணும்? ஸோ அது முஸ்லிம்ஸ் மட்டும்தான் ஏன் செய்யணும்ன்ற அவசியம் இருக்கு, எல்லாருமே செய்யலாமே. ஸோ அதனாலதான் இப்ப செஞ்சுட்டு வர்றாங்க, அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இது சைக்காலஜிக்கலா. ஸோ இப்ப நம்ம பார்த்தோம் சயின்டிபிக்கா, சைக்காலஜிக்கலா, பிசிக்கலா பார்த்தோம். பட் ஸ்பிரிச்சுவலா அப்படின்ற ஒரு விஷயம், இப்போ நம்ம சைக்காலஜி அப்படின்ற ஒரு விஷயம் படிக்கிறோம் இல்லையா. சைக் அப்படின்னா என்ன அப்படின்னா எங்க இருந்து வருது அப்படின்னா சோல் அப்படின்ற வார்த்தையில இருந்தா சைக் அப்படின்ற வார்த்தை வரும். பட் இன்னைக்கு படிக்கக்கூடிய சைக்காலஜில சோல் அப்படின்ற ஒரு விஷயத்த படிக்கவே மாட்டோம். நம்ம சோல் எங்க இருக்கு அப்படின்னா தெரியாது, அதை பத்திலாம் நமக்கு தெரியாது. பாடியில என்ன ஃபங்க்ஷன் இருக்கு, மனுஷனோட மனசு எப்படி எல்லாம் திங்க் பண்ணுது, இது தவிர நம்ம வந்து எதுவும் படிக்க மாட்டோம். பட் ஆக்சுவல் சைக்காலஜினாலே அந்த சோல் இன்க்ளூடட் தான். அப்போ அந்த சோல் எது கூட கனெக்ட் ஆகுதுன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி கனெக்டடா. ஸோ அந்த ஸ்பிரிச்சுவலா நீங்க வந்து இந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா யூஸ்வலா எல்லாருக்கும் தெரியும், ரமதான் வந்தா முஸ்லிம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லா பள்ளிவாசல்ல இருப்பாங்க, ஈவினிங் பள்ளியில இருப்பாங்க, நிறைய குர்ஆனோட தொடர்புல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அது இல்லாம ஜக்காத் கொடுப்பாங்க. ஈதுல் ஃபித்ர், இந்த பெருநாள் ரம்ஜான் தான் வெளியே இருந்து பார்க்கும்போது பிரியாணி மட்டும்தான் ஞாபகம் வரும். பட் அந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி தொழுகைக்கு போகணும். மார்னிங் அந்த தொழுகைக்கு முன்னாடியே ஃபித்ர் அப்படின்ற ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். ஃபித்ரானா என்னதுன்னா நம்ம பாடியிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம படைக்கப்பட்ட போதே சில விஷயம் என்ன சொல்லுவாங்க, பை பர்த்தாவே எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அததான் வந்து ஃபித்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நேச்சராவே ஒரு அமௌண்ட்டை மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கடமையா வச்சிருக்கிறது இஸ்லாம். ஸோ அந்த டேல வந்து அந்த ஃபித்ராவை கொடுக்கறதுக்காகவும் இல்ல அந்த ஒரு வருடத்துக்கான ஜக்காத் கணக்குன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம ஏர்ன் பண்றோம் அப்படின்னா அதுல 2.5% வந்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துருவோம், ஏழைகளுக்கு. ஸோ அந்த ஜக்காத் கொடுக்குறவங்களுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த 2.5% நம்மளோட வெல்த்ல இருந்து எடுத்து கொடுக்கும். இது எல்லாமே நடக்கும் இந்த ரமதான். ஸோ அதை கஷ்டப்பட்டு கொடுக்க மாட்டாங்க யாருமே. இஸ்லாமியர் பாத்தீங்கன்னா
இதை கொடுக்கணுமா அப்படின்ற நேச்சர்ல இருக்காது. ரமதான்ல பார்த்தா ரொம்ப ஹாப்பியா கொடுப்பாங்க. கொடுக்குற அந்த அப்போ சோசியல் கனெக்ஷன், ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய சோசியல் கனெக்ஷன், அந்த கன்சர்ன் அது வந்து வர ஆரம்பிக்கும். யூஸ்வலா வெளியே வந்து பார்த்தா ஃபாஸ்டிங் எதுக்கு அப்படின்னு ஒரு முஸ்லீம் கிட்ட கேட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல தெரியாது. யூஸ்வலா என்ன சொல்லுவாங்க, பசியை உணர்றோம், நாங்க பசியை உணர்றதுனால மற்றவங்களோட பசியை நம்மளால உணர முடியும், அதுவும் இன்க்ளூடட் தான். பட் இது எல்லாமே இன்க்ளூடட். அதை தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, நான் பசியை ஃபீல் பண்ணும்போது நான் சிம்பதி மட்டும் காட்ட மாட்டேன், எம்பதியும் வரும். சிம்பதினா கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நான் நினைக்கிறது, பட் எம்பதி அப்படின்னா அந்த கஷ்டத்துக்காக நான் என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஆக்ஷன்ல ஈடுபடுறேன். ஸோ அப்போ நான் பசியில இருக்கும்போது தான் எனக்கு தெரியும், ஓகே நான் வந்து மற்றவங்களோட பசியை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃபாஸ்டிங் ஏழைங்களுக்கு மட்டும் பணக்காரங்களுக்கு மட்டும் அப்படிலாம் கிடையாது, யாரா இருந்தாலும் பண்ணும், எல்லாருக்கும் ஃபாஸ்டிங். யாருக்கெல்லாம் பிசிக்கலி அவைலபிள் இருக்கோ, அவங்க வந்து ஆக்டிவா இருக்காங்களோ, நோய் இல்லை, பிரெக்னெண்டா இல்லை, ஃபீடிங்ல இல்லை, ரொம்ப ஓல்டேஜா இல்லை அப்படின்னா, யாரெல்லாம் ஃபிட்டா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இது கம்பல்சரி. அப்போ நான் பணக்காரனா இருக்கேன், எனக்கு மற்றவங்களோட வழியெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க ஃபாஸ்டிங் இருக்கணும், ஃபாஸ்டிங் இருக்கும்போது பசியை ஃபீல் பண்ண முடியும். அப்ப யாரோட பசியா இருந்தாலும் தெரியும்ல நமக்கு. ஸோ அதுக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் இந்த ஃபாஸ்டிங் இருக்கு. எல்லாம் வந்து ஒரு விஷயத்த நமக்கு கடமையாக்குறான்னா படைச்சவனுக்கு தான் தெரியும் அந்த பொருள் எப்படிப்பட்டது அப்படின்னு. ஸோ அந்த பொருளை நல்ல வழியில கொண்டு போகணும் அப்படின்னா, இப்ப நமக்கு குழந்தைங்க இருப்பாங்க, அந்த குழந்தைய பத்தி நமக்கு நல்லா தெரியும், இந்த குழந்தைக்கு என்ன கொடுத்தா சரியா வரும், என்ன கொடுத்தா தப்பான வழியில போகும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அப்படி படைச்ச ஒரு இறைவன் வந்து நமக்கு கொடுக்குறான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் ஒரு முஸ்லீம் செய்யறாங்களா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த முஸ்லீம் முஹ்மீன் அப்படின்னாலே ஒரு விஷயத்த சொல்லுவோம், என்னன்னா அந்த பக்கரா சூரா தான் ஃபர்ஸ்ட் குர்ஆனுடைய ஆரம்பத்துல நம்ம பார்க்கக்கூடிய அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இந்த குர்ஆன்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, இது வந்து நம்பிக்கை கொள்றவங்களுக்கு நேர்வழியை காட்டக்கூடியதா இருக்கு. அப்படி நம்பிக்கை கொள்றவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா மறைவான விஷயத்த நம்புவாங்க. மறைவான விஷயம்னா என்ன, எதெல்லாம் கட்டளையாக கொடுக்கப்பட்டதோ, இப்போ இந்த நோன்பை பார்க்கும்போது ஒரு பாமர ஒரு முஸ்லீம் எடுத்துக்கலாம், அவங்களுக்கு இந்த செல்லுல என்ன நடக்குது, சைக்கோலஜிக்கலா என்ன நடக்குது அப்படின்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ அவங்க சொல்றாங்க அப்படின்னா இறைவன் சொன்னா அப்படின்றது தெரியுது அப்படின்னா அது அப்படியே கட்டுப்படுறது. சமயம்னா ஒத்தாங்கண்ணா கேள்விப்பட்டோம் கட்டுப்பட்டோம். ஸோ ஒரு எவ்வளோ நீங்க சிந்திக்கக்கூடிய ஆளா கூட இருக்கலாம், பட் இறைவன் சொல்றான்னா நான் ஏத்துக்கிறேன், கட்டுப்படுறேன். அதுக்கப்புறம் அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போதுதான் நம்ம வந்து இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா, இது செய்யாம இருக்குமே அப்படின்ற வேல்யூ நமக்கு தெரியாது.